இது குருமூர்த்தி ஒருத்தர் சொல்கிறான், அண்ணா திமுக வந்து ஆடிக்கிட்டு இருக்கான், அதை விஜய் காப்பாற்றுறாரா? ஏண்டா விஜய் வயசு என்ன, உன் வயசு என்ன? நீ வந்து ஷோவை காலி பண்ணிட்டு தான் பத்திரிகை துக்ளக்கு பத்திரிகையில் நீ வந்த ஆடிட்டர் குருமூர்த்தியா? என்னடா குருமூர்த்தி? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஒழிக்கிறதுக்கே நீ வந்து அவனுக்கு மாமா வேலை பார்க்குறடா. அப்படின்னு சொல்றதுக்கு ஐடியா கொடுத்து யாரு? தர்மயுத்தம் நடத்த சொல்லி நீ தான். நிறைய பேருக்கு திமுகவும் அழிக்கணும்னு நினைப்பேன், இங்கே நினைப்பேன். இதை வந்து ஏற்கனவே எங்கள் புரட்சி தலைவி அம்மாவை எல்லாம் சேர்ந்து ஒழிச்சுப்பிட்டீங்க. அந்த எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் குதிச்சு வந்திருக்காரு, நாமக்கல் எம்ஜிஆர். அவர் சொல்கிறாரு, புரட்சி தலைவி ஆசையுடன் அவர் வழியில் தம்பி தளபதி ஜோசப் விஜய். ஏடா ஜோசப் விஜய்னு சொல்ல வேண்டியதானே? தம்பி அது என்னது? நீனே வந்து 10-5க்கும் கம்டம் கரகாட்டக்காரில் சொல்கிற மாதிரி நீ எடுக்கிறத 10-5க்கு பிச்சைன்னு சொல்லிட்டு நீ பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற. தளபதி ஜோசப் விஜய். ஏடா ஜோசப் விஜய்னு சொல்ல வேண்டியதானே? தம்பி அது என்னது? நீனே வந்து 10-5க்கும் கம்டம் கரகாட்டக்காரில் சொல்கிற மாதிரி நீ எடுக்கிறத 10-5க்கு பிச்சைன்னு சொல்லிட்டு நீ பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற. எங்கள் தலைவர் பேர உருவத்தை சொல்லி எங்கள் தலைவர் தொண்டர்கள்ட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க, அதிமுக தொண்டர்கள்ட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க. நீலாம் வந்து எடப்பாடியை கூட சொல்லலாமா? சொல்லு. எடப்பாடி போய் பேசினார் திமுக காரன்ட்ட, ஆச்சே நான் அமைக்கிறேன் எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு. என்னதான் போட்டு திங்கிற? சோத்துல உப்பு போட்டு திங்கிறேன் நீனு. எம்ஜிஆர் பேரை சொல்லிட்டு நீ பேசலாமா? நாவடக்கம் வேணும் நாமக்கல் எம்ஜிஆரை. நாங்கெல்லாம் கொதிச்சு எழுந்தோம்னு வச்சுக்க, நீ அட்ரஸ்ல ஆயிடுவேன். நானும் ரசிகராக தான் இருந்தேன். நீ இப்படிலாம் பேசுவேன், நாக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் ஒதுங்கிட்டேன். நாவடக்கம் அடக்கி பேசிக்க சொல்ற புரியுதா? நீனே எடுக்கிறது 5-10க்கு பிச்சைக்கு எடுத்துக்கிட்டு இருக்க. அவனு வெளிநாட்டில் உள்ளவன் கூப்பிட்டு புரோகிராம் பண்ணுறதுக்கு போகிறது வரதுக்கு பிளைன் டிக்கெட் அதுன்னு போட்டுட்டு போயிட்டு நீ அலைஞ்சிட்டு கிடக்குற. நீ பேசக்கூடாது அண்ணா, நீ பேசக்கூடாது. ரோஸு லிப்டிக் ஏற்ற ரோஸ், அந்த ரோஸை கொண்டுட்டு வந்தது யாரு? CV சண்முகம், விஜயபாஸ்கர், SP வேலுமணி, 3 பேரும் கொண்டுட்டு வந்து உள்ள நினச்சி குட்டிசார் ஆக்கி கச்சை ஒன்றுமில்ல ஆக்கிவிட்டு இன்னைக்கு அங்கே போய் மாமா வேலை பார்த்துக்கிட்டு 600 கோடி சோபாவில் காசை உள்ளுக்கு போட்டு கொண்டுட்டு போகிறானுங்க. அங்கே போய் விஜய் வயசு என்ன? நீங்கள் போய் தொங்குறீங்களடா. செங்கோட்டையனை பார்த்தேன் நேற்று நியூஸில், அப்படியே தவறான். ஏண்டா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட இருக்கும்போது எவ்வளோ கம்பரமாக இருந்த, கம்பீரமாக அம்மா கிட்ட எப்படி இருந்தீங்க? நீங்கள் போய் இங்கெல்லாம் தவிக்கிட்டு இப்போ போய் விஜய் வந்து CM ஆக்கிட்டீங்க. என்னங்கப்பா உலகம் நியாயம்? ஒரு பாட்டு வரும், சின்ன பசங்க நாங்கள்லாம் இருக்கிறோம், ரேவதி அக்கா பாடுவாங்க, அவங்களுக்கு தான் இருக்கிற அந்த பாட்டு. என்ன மானமில்ல பொண்ணு இன்னும் மதுரையில் கேட்டாங்கன்ற அந்த மாதிரி ஒரு பாட்டு வரும். அதே மாதிரி என்ன மானமில்ல பொண்ணு என்ன மதுரையில் கேட்டாங்க, அந்த மன்னார்குடியில் கேட்டாங்க அப்படின்னு வரிகள் வரும். அதே மாதிரி நான் குடும்பத்துக்கு லாயகு இல்லை என்ன குடும்பத்தில் விரட்டி அடித்தாங்க, என்ன விரட்டி அடித்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் முட்டாளாக்கி என்ன CM ஆக்கிட்டாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டுன்னு பாடினங்க, இப்போ பாட்டிலுக்கு 20 ரூபா விற்கிறங்க. என்ன ஜோசப் விஜய் என்ன போட வச்சாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு போட வச்சாங்க. நானும் தமிழ்நாட்டு நெத்தியில் ராமம் போட வந்தேங்க. அப்படி அதாவது குடும்பத்தில் தலைவன் இல்லை, உன்னை நாட்டுக்கு தலைவனாக்கிட்டாங்க. என்ன குடும்பத்துக்கு லாயகல்னு ஒதுக்கி வச்சாங்க, தமிழ்நாட்டு மக்கள் என்ன CM ஆக்கிட்டாங்க. எப்படி இருக்கு பாட்டு? இந்த மாதிரி ஜோசப் விஜய் தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க. அப்போ யாருக்கு தான் தகுதி சொல்லு? 234 தொகுதியில் பாவம் இரவும் பகலுமா அலைஞ்சாரு. அதே மாதிரி அண்ணே புரட்சி தமிழர் எடப்பாடி அண்ணா அவர்களே, நான் ஒரு வெறியனாவும், எனக்கு 57 வயசு, 9 வயசில் நான் தொடங்கினவன். 57 வயசு நடக்குது. நான் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதி, தேனூர் கிராமம், வேப்பூர் ஒன்றியம், துங்கபுரத்து ஊராட்சி தெற்கு. எல்லா மாவட்டத்திலையும் களை எடுக்கிற மாதிரி நம்ம மாவட்டத்தையும் கொஞ்சம் கவனிங்கண்ணே. பெரம்பலூர் மாவட்டத்தையும் கவனிங்க. ஏன்னா அரியலூரில் அண்ணன் தாமரை ராஜேந்திரன் அவரும் செய்து விட்டார். பாமக தோல்மை கட்சியான பாமகவை ஜெயங்கொண்டத்தில் செய்ய வச்சுட்டாரு. ஆனால் நம்ம மாவட்டத்தில் பல குளறுபடி நடக்குது. என் மேலே வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல. வன்னியர்களுக்கு கொஞ்சம் கவனிங்க. வன்னியர்களை மாவட்ட செயலாளரோ இல்லை ஏதாவது ஒரு பொறுப்பில் வன்னியர்களை கொடுத்து கொஞ்சம் கவனிங்க. அப்போ தான் சிவசங்கர்னு அடக்கலாம். இல்லைனா பெரம்பலூர் மாவட்டமும் போய்ட்டுரும். மதுரை மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், இந்த மாதிரி மதுரையில் இந்த மாதிரி கவனிக்கிற மாதிரி பெரம்பலூர் மாவட்டத்தையும் கொஞ்சம் கவனிங்கண்ணே. தயவு செஞ்சு கவனிங்கண்ணே. நான் ஒரு தொண்டனாக தான் கேட்குறேன். எங்களுக்கெல்லாம் பொறுப்பு வேணாம், பதவி வேணாம். இதில்
ரஜினிகாந்த் அண்ணன் பாடுறல, பாண்டி அண்ணா கொக்கா கொக்கா எனக்கு பிடிக்காதே காக்கா காக்கா, ஐஸு வைக்கிறவன் கொல்லை அடிக்கிறவன் அப்படின்ன கதையில் நீங்கள் அத்தனை பேரும் உத்தமதானா சொல்லுங்கள், எஸ்பி வேலுமணியே கேட்கிறேன் சொல்லுங்கள், நீங்கள் அத்தனை பேரும் உத்தமதானா சொல்லுங்கள், சி விஜயபாஸ்கரே அண்ணன் சொல்லுங்கள், நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தானா நத்தன் விஸ்வநாதன் அண்ணன், நீங்கள் அத்தனை பேரும் உத்தமதானா அருள்மொழி தேவன், நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தானா கேபி அன்பழகன், நீங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், எங்கள் தலைவர் எம்ஜிஆர் அம்மாவை தொட்டு சொல்லுங்கள் அப்படின்னு பாட்டு வரும் சிவாஜி கணேசன் படத்தில். அந்த மாதிரி நீங்கள் செய்யறதெல்லாம் தப்பு செஞ்சுட்டு எடப்பாடி அண்ணன் மேலே குறை போடுறீங்க. பிஜேபிக்கு அடிமையாயிட்டீங்க. எத்தனை மாநிலத்தை பிஜேபிக்காரன் ஒழிச்சான் தெரியுமா? இப்போ தமிழ்நாட்டை ஒழிச்சுட்டான். விஜய் வயசு என்ன? அதே மாதிரி நேற்று பார்த்தேன், மந்திரிலாம் அறிவிச்சிட்டாங்க. ராஜ்மோகன் சொல்லி ஒருத்தனை போட்டிருக்கானுங்க, கல்வித்துறை ஊரக வளர்ச்சித்துறை. ஏற்கனவே உதயநிதிக்கு ரசிகர் மன்ற தலைவராக இருந்தோன்னே பல்விக்கலைத்துறைக்கு போட்டிருந்தானுங்க அன்பில் மகேஷிய. இப்போ ஒருத்தர் போட்டிருக்கானுங்க. என்னப்பா நாயம்! நாடு எப்படி போச்சு பத்தியா? நாடு குட்டிசாரா போச்சு. ஒரு வீட்டுக்கு தலைவனா இருக்கிற தகுதி இல்லாத ஆளை நாட்டுக்கு தலைவனா ஆக்கிட்டீங்க. அப்ப பாருங்க, எந்த சீட்ல யார் உட்கார்றா? கர்ம வீரர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, பக்தவச்சலம், எங்கள் மக்கள் திலகம் கருணாநிதி இருந்தார்ல, கருணாநிதி. அடுத்தது புரட்சி தலைவி அம்மையார், அடுத்து எடப்பாடியார், இப்போ ஸ்டாலின். யார் உட்கார்ந்த சீட்ல யார் உட்கார்றாங்க பார்த்தீங்களா? தமிழ்நாட்டு மக்களே, பேரன் சொன்னா, பேத்தி சொன்னா, மருமகள் சொன்னா, மாமியார் சொன்னா, தங்கச்சி சொன்னார், அக்கா சொன்னால், அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தற்கொலைக்கு போட்டீங்களே விசிலு. பாருங்க, தமிழ்நாட்டில் சங்கு ஊத போறாங்க, சங்கு ஊத போறாங்க. அண்ணன் இவரு சொல்லுவாரு, கவுண்டமணியான ஒரு படத்துல, உன் பேர் என்ன? சங்கீதா. சாவ போற வயசுல சங்கீதா. அந்த மாதிரி அண்ணன் நாமக்கல் எம்ஜிஆர் அண்ணன், நீங்க தலைவர் பேரை வச்சுக்கிட்டுலாம் நீங்க மங்களம் பாட வேண்டாம். எங்க எடப்பாடியார் குறை சொல்றது உங்களுக்கு தகுதி கிடையாது. நீ யாரா இருந்தா என்ன? நீ எடுக்கிறது 5-10க்கு பிச்சை. கவுண்டமணி சொல்ற மாதிரி நீங்களாம் பேசக்கூடாது. செய்த துறையார நீங்கள பிடிக்கலாம், ஒதுங்கிங்க. இப்ப ஒதுங்கி தானே இருக்கீங்க. இப்ப அங்க காலேஜ் வச்சு நடத்துறீங்க, போறீங்க. அதனால இப்ப ஆளுங்க எதிர்க்க முடியாது. எங்க தலைவருக்கு தலைவிக்கு எடப்பாடியாருக்கு துரோகம் பண்ணிட்டு போற ஆளுங்களுக்கு எல்லாத்துக்குமே சங்கு தான் நம்மளுக்கு. என்ன மாதிரி வெறியனா இருக்கிறவங்க ஒரு காலம் மாற மாட்டானுங்க. காசுக்காக மானத்தை விற்கிறவங்க 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு மாறிட்டு கிடக்குறாங்க. ஆனா காலம் எப்படி போச்சு பத்தியா? தமிழ்நாட்டை அனைத்து மாநிலத்தையும் கொண்டு வந்துட்டானுங்க, கடைசியில் தமிழ்நாட்டை ஒழிச்சு விட்டானுங்க. இப்ப தமிழ்நாட்டில் உள்ளவனுக்கு சந்தோஷமா இருக்கா இல்லையோ, வேற மாநிலத்துக்கு சந்தோஷமா இருக்கு. நம்மளை முட்டாள ஆக்கிட்டானுங்க. ஏடா தமிழ்நாடு இவ்வளவு பெரிய முட்டாளாக்கி இருக்கானுங்க. நான் ஒரு சில வீடியோலாம் திட்டி போடுறேன், பேசுறேன்னு போடாதீங்க. என்ன யார் வேணாலும் திட்டினாலும் எனக்கு கவலை கிடையாது. காய்ச்ச மரத்தில் கல்லடி படும். ஒரு தலைவர் வெறியன் பக்தன் சங்கு ஊத போறாங்க. மக்களே, சங்கு ஊத போறாங்க.